கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட்னே, நீங்க சொன்ன மாதிரி. ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆஃப்டர் ஆயில் புல்லிங் தான் நம்ம பண்ணணும். ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பற்கள் வந்துட்டு ஒரு ஷேடு ஜாஸ்தியாக வெள்ளையாகி காட்டும். பற்களோட ஈரல் வந்துட்டு நல்லா பைண்டாகி இருக்கும். பல் கூச்சம், பல்வலி, சொத்தப்பல் இருக்குது, பல்லு விளக்குனாலே ரத்தமாக தான் துப்புவேன், இந்த மாதிரி கம் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப வீக்கான கம்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் ஆயில் புல்லிங் மாதிரி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இல்லவே இல்லை. நான் 3 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு சொத்தப்பல் வந்துச்சு. அந்த ஊசி போடுறதுக்கு பயந்து நான் ஆயில் புல்லிங் ஒரு 3 வருஷமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணும்போது உங்களோட ஈறுகள் ஸ்ட்ராங் ஆகிறது வந்து கொப்பளிக்கும் போதே நமக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பிடுங்க. ஆயில் புல்லிங் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதே விட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கப்புறமும் ஒரு மாதிரி ஏதாவது கிருமி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெர்பல் டூத் பவுடரில் ப்ரஷ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிடமாவது வாய்க்குள்ள ரொம்ப நேரம் வச்சிருந்து கொப்பளிக்கணும். சில பேர் வாயில வச்சுட்டு அப்படி துப்புறாங்க, அது கிடையாது. நல்லா கொப்பளிக்கணும். ஏன்னா அதுக்கு செய்கையே என்ன தெரியுமா, உமிழ்நீர் குளங்கள் எல்லாம் ஓபன் பண்ணுது. உமிழ்நீர் குளங்களை ஓபன் பண்ணி உமிழ்நீர் குளத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் தொண்டையில எல்லாம் புற்று வராத அளவுக்கு பாக்குற அளவுக்கு அது உதவியா இருக்கும். நம்ம பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். பல் பொடி, ஆயில் புல்லிங், இது போன்ற எல்லாமே நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஐவி நேச்சுரல்ஸ் இது ஒரு தாயின் தயாரிப்பு. இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.